தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பங்களா தெரு பகுதியில் வாறுகால் இல்லை என்பதால் மழைநீர் வீடுகளுக்குள் வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் கோவில்பட்டி கடலையூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். மகேஸ்வரன், மக்களினுடைய கோரிக்கை என்ன? நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்குட்ட பகுதி பங்களாத்திரு. இந்த பங்களாத்திர 2வது தெரு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன. இந்த குடியிருப்பு பகுதியில் வாறுகால் வசதி உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறப்படுகிறது. பலமுறை தங்களுக்கு வாறுகால் வசதி செய்ய வேண்டும் மக்கள் கோரிக்கை வைத்தும் செய்யவில்லை என்ற நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக மழைநீர் முழுவதுமாக வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. இதனால் நேற்று இரவு அந்த மக்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தங்கியிருக்கின்றனர். அது மட்டுமின்றி அவங்க வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்துமே சேதமடைந்திருக்கின்றன. ஒவ்வொரு மழையின் போது இது போன்ற பாதிப்புகள் தாங்கள் சந்தித்து வருவதாகவும் தங்கள் பகுதியில் போதிய வாறுகால் செய்து மழைக்காலத்தில் மழைநீர் செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளோம். ஆனால் நகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி அந்த பகுதி மக்கள் கோவில்பட்டி கல்வி சாலை போராட ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு காவல்துறை மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பேச நடத்தினர். வருங்காலங்களில் இதுபோன்ற நிகழ்வு நடக்காது, உடனடியாக உங்களுக்கு வாறுகால் அமைத்தர் அப்படின்னு உறுதியளித்து அந்த மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 1/2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.